அணி என்றால் அழகு. செய்யுளின் அழகுகள் குறித்து பேசுவது அணி இலக்கணம். அணி இரு வகைப்படும். ஒன்று சொல்லணிகள், மற்றொன்று பொருளணிகள் என்பன ஆகும். பொருளணிகள் 35 வகைப்படும் என்று தண்டி அலங்காரம் குறிப்பிடுகின்றது. பொருளணிகள் 35 இருந்தாலும் இந்த அணிகள் அனைத்திற்கும் தாயாக விளங்குவது உவமை அணி ஆகும். ஆம், உவமையே அனைத்து அணிகளின் பிறப்பிடம் ஆகும். எனவே உவமையை தாயணி என்று குறிப்பிடுகின்றோம். சொல்லணி என்பது செய்யுளில் அமைந்துள்ள சொற்களின் அழகுகளை விளக்கும் அணிப்பகுதி ஆகும். அதாவது எதுகை, மோனை, மடக்கு, அந்தாதி போன்று செய்யுள் சொற்களின் அழகுகளை சொல்வது சொல்லணி ஆகும்.